இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓட்ஸ் வாங்குறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எலெக்ஷன்ஸால யாரும் யார் கூடயும் சண்டை போடக்கூடாது. எனக்கு ஸ்கூல்ல இருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. அப்படியெல்லாம் கோபமா பேசாதீங்க பாவம். இல்ல டாடி, இந்த எலெக்ஷனை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவோம். யார்கிட்டயும் சண்டை போட மாட்டோம். ஜஸ்ட் ஓட் போட சொல்லி கேட்போம், அவ்வளவுதான். ஐயோ டாட், நீங்க ஹாப்பியா இருங்க. இவங்கள டிசிப்ளினா கொண்டு வரது என் பொறுப்பு. அவங்க டிசிப்ளினா தான் இருப்பாங்க, நீ இரு, எனக்கு அது போதும். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்க. முன்ன மாதிரி இல்லாம கொஞ்சம் சைலண்டா இரு. ஓகே டாடி. அஞ்சு, எவ்ரி டைம் எலிவேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது, ரொம்ப கஷ்டம். அஞ்சலியே எலெக்ஷன்ல ரொம்ப இன்வால்வ் பண்ணாதீங்க, ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்க. சரி டாடி, இறங்குங்க. ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வீட்டில் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். குடும்பம் ஓடுறதே அவ சம்பாத்தியத்துல தான். இந்த நிலைமையில அவளுக்கு கல்யாணம் வேற பண்ணணும், அந்த கவலை தான் எனக்கு. ஐயோ, உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன சார் இது, யோசிக்காம இவ்வளவு பெரிய வாக்கு கொடுத்துட்டீங்களே. நான் யாரு, எங்க இருந்து வந்திருக்கேன், இது எதுவுமே தெரியாம எனக்கு உதவுறேங்கிறீங்களே சார். நீங்க உங்களோட நல்ல மனசு, நீங்க பசங்க மேல வச்சிருக்கிற அன்பை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வேற எதுவும் தெரிய வேண்டிய அவசியமே இல்லைங்க. நான் உங்களை ஒன்னும் வெளியாளா பார்க்கல. எங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிட வரும்போது கூட என் அப்பா உங்களை என்னோட ஒய்ஃபுக்கு அப்பா மாதிரின்னு சொன்னாரு. அப்போ உங்களோட பொண்ணு என் ஒய்ஃபோட தங்கச்சி மாதிரி. ஏங்க இல்ல அக்கா. அவங்களுக்கு கல்யாணம் பண்றது என்னோட பொறுப்பு தானுங்க. நீங்க தேவையில்லாம யோசிச்சு உங்களோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ ஐயோ தாத்தா, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, எப்படியாவது அவளை பிடிச்ச என் வாழ்க்கையில இருந்து அவளை தூரமாக்கிட. சரி. என்னாச்சு, ஏன் அப்படி நின்னுட்ட? வா. அந்த ஆத்மாவை இங்க இருந்து கூட்டிட்டு போறது ரொம்ப கஷ்டம். எதுக்கு அப்படி சொல்ற? அவ இங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஆத்மாவை இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போறது ரொம்ப கஷ்டம். என் புருஷனோட முதல் பொண்டாட்டியோட பொண்ணுங்க தான் அந்த அருந்ததி, பாக்யா. அந்த ஆத்மாக்கு கவசம் மாதிரி இருக்கான். போன முறை அந்த ஆத்மா தப்பிச்சதுக்கான காரணமே இவனும் கூடத்தான். ரத்த சம்பந்தம் என்ன ஒருவேளை தடுத்திருந்தா அர்த்தம் இருக்கு. ஆனா எந்த சம்பந்தமும் இல்லாத இவன் எதுக்காக என்ன தடுக்கிறான் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த ஆத்மாக்கு எதுக்கு இவன் கவசம் மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. சம்பந்தம் இருக்கு. ஆத்மா
கோரா எங்க இருக்கா? இங்க என்னதான் நடக்குது? அப்பா பொண்ணுன்னு தெரியாமலே ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவுமே பாத்துக்காமலே இப்படி ஒரு கனெக்ஷன் எப்படி வந்துச்சு? உண்மையா ரத்த சம்பந்தத்துக்கு இவ்ளோ சக்தி இருக்குமா? என்னதான் பாக்குறீங்களா? யாரும் இல்லையே. அப்போ நீங்க பாக்குறது என்னதானா? நான் மிஸ் அம்மா கண்ணுக்கு மட்டும் தானே தெரியுவேன். உங்க கண்ணுக்கு கூட தெரியறனா? பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. ஆத்மா ஏங்க உங்க போன் அடிக்குது. உங்களதாங்க போன் அடிக்குது பாருங்க. என்னமோ இந்த மனுஷங்க உடம்பு இங்க இருந்தாலும் மனசு மட்டும் எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கு. சார், அட உங்களதான் போன் அடிக்குது பாருங்க. ஹலோ. ஹலோ, நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன் சார். நீங்க உங்க பொண்ணு கேட்டு கால் பண்ணியிருந்தீங்கல்ல? ஆமாங்க மேடம். என் பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சதுங்களா? இல்ல சார், அத பத்தி பேசதான் கால் பண்ண. எங்க ரெக்கார்ட்ஸ்ல உங்க பொண்ணு சம்பந்தப்பட்ட எந்த ஃபைல்ஸுமே கிடைக்கல சார். ஐயோ, போன் வந்த உடனே இப்படி டல் ஆயிட்டீங்க. என் பொண்ணோட முகத்தை கூட நான் பார்த்தது இல்லைங்க மேடம். பெத்த குழந்தையவே கைவிட்ட துர்மார்க்கம் மேடம். ஒரு தடவை என் பொண்ணை பார்த்துக்கிற வேணாம் வேணாம்